அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இப்போ 96 ரூபாய் 90 காசா சரிஞ்சிருக்கு. ஆமாங்க, இது வரலாறு காணாத ஒரு புதிய அதிரடி வீழ்ச்சி. $1 வாங்கணும்னா நாம கிட்டத்தட்ட 97 ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தங்கம் வாங்க வேண்டாம்னு பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்தும், மத்திய நிதியமைச்சகம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மற்றும் எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகளை அறிவிச்சும் கூட இந்த வீழ்ச்சியை ஏன் தடுக்க முடியல? இதுதான் இப்போ பொருளாதார வல்லுநர்கள் மத்தியில ஓடிட்டு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. சர்வதேச சந்தையில நடக்கிற சில அதிர்ச்சிகரமான அரசியல் மோதல்கள் தான் நம்ம பாக்கெட்டை இந்த அளவுக்கு ஓட்டையாக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ உண்மை என்ன? இந்த ரூபாய் மதிப்பு வீழ்ச்சிக்கும் உங்க வீட்டு பட்ஜெட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இத பத்தி முழுமையா இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவதா, இந்த திடீர் சரிவுக்கு மிக முக்கியமான காரணியா பார்க்கப்படுவது சர்வதேச கச்சா எண்ணெய் விலை உயர்வு தான். கடந்த பிப்ரவரி மாசம் இறுதியில அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் ஆரம்பிச்சது. அந்த ஈரான் போர் தொடங்கினதிலிருந்து இப்போ வரைக்கும், அதாவது கடந்த 2 மாசத்துல மட்டும் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு சுமார் 6% வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சர்வதேச ஊடகங்கள் மற்றும் பொருளாதார அறிக்கைகள் வெளியிடுற தகவல்களின்படி அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை இப்போ எந்தவித முன்னேற்றமும் இல்லாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிக்கியிருக்கு. இதன் காரணமா உலக சந்தையில ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை $105க்கும் மேலேயே தொடர்ந்து நீடிச்சிட்டு வருது. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்தியா தன்னோட கச்சா எண்ணெய் தேவைகள்ல 80%க்கும் அதிகமான பகுதியை வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி மூலமா தான் பூர்த்தி செய்யுது. எண்ணெய் விலை இந்த அளவுக்கு உயரும்போது இந்தியா அதிகப்படியான டாலர்களை கொடுத்து தான் அதை வாங்க வேண்டியிருக்கு. இதனால நம்ம நாட்டோட அந்நிய செலாவணி கையிருப்பு, அதாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வேகமா குறைஞ்சிக்கிட்டே வருது. இதன் பின்னணி என்னன்னு பார்த்தா, உலக நாடுகள் முழுவதுமே இப்போ பணவீக்கம், அதாவது விலைவாசி உயர்வு பற்றிய பயம் அதிகமாயிருக்கு. இதனால பல நாடுகள் தங்களோட பத்திர வட்டி விகிதங்களை, அதாவது பாண்ட் யீல்ட்ஸை பல ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு உயர்த்தியிருக்காங்க. இதை பார்த்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? இந்திய பங்குச்சந்தையில போட்டிருந்த தங்களோட முதலீடுகளை வேகமா திரும்ப பெற்று அந்த பாண்ட் மார்க்கெட்ல முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. உறுதியாக தெரிந்த புள்ளி விவரங்களின்படி கடந்த சில மாதங்கள்ல மட்டும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தை மற்றும் பத்திரச் சந்தையிலிருந்து சுமார் $22 பில்லியன் அளவுக்கு பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் வெளிநாட்டு முதலீடுகள் வெளியேறுவது, மறுபக்கம் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 50%க்கும் மேல உயர்ந்தது. இந்த 2 தாக்குதல்களும் இந்திய பொருளாதாரத்தோட சமநிலையை மொத்தமா குலைச்சிருக்கு. சரி, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கம் எடுத்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் போன்ற நடவடிக்கைகள் இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க போதுமானதா இருக்குமா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வோட நேரடி பாதிப்பை நாம இப்பவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மத்திய அரசு ஏற்கனவே பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு 4 ரூபாய் வரைக்கும் உயர்த்தியிருக்கு. எரிபொருளோட விலை உயர்ந்தா என்ன ஆகும்? போக்குவரத்து செலவு அதிகமாகும். இதனால காய்கறிகள், உணவுப் பொருட்கள்ல இருந்து தொழிற்சாலை உற்பத்தி பொருட்கள் வரைக்கும் எல்லாமே விலை உயரும். இதுதான் ஒட்டுமொத்த நாட்டையும் பணவீக்க பெருங்குழியில தள்ளும்னு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. இப்போ இன்னொரு ஆபத்தான கணக்கீடும் வெளியாயிருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு ஒருவேளை 97 ரூபாய் 50 காசா சரிஞ்சா, இப்போ பெட்ரோல் டீசல் விலையில கொண்டு வரப்பட்ட 4 ரூபாய் விலை உயர்வு மூலம் எண்ணெய் நிறுவனங்களுக்கு கிடைச்ச லாபம் அல்லது இழப்பீடு நன்மை முழுமையா அழிஞ்சு போயிடும். அதாவது ரூபாய் மதிப்பு இன்னும் சரிஞ்சா பெட்ரோல் டீசல் விலையை அரசாங்கம் மறுபடியும் உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சரி, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு கேட்டா, அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கி போர் பதற்றம் தணிந்தால் மட்டுமே கச்சா எண்ணெய் விலை குறைய வாய்ப்பிருக்கு. ஆனா சில சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கிற அறிக்கைகள் படி பார்த்தா, ஈரான் மீது மீண்டும் புதிய தாக்குதல்களை நடத்துறதுக்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் வாஷிங்டன்ல தீவிர ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது நிலைமையை இன்னும் மோசமாக்கலாம். இந்த இக்கட்டான சூழல்ல இந்திய ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் அடுத்து என்ன மாதிரியான அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்நிய செலாவணி சந்தையில டாலர்களை விற்பனை செஞ்சு ரூபாயோட மதிப்பை ஓரளவுக்கு நிலைநிறுத்த ரிசர்வ் வங்கி முயலலாம். ஆனா அது தற்காலிகமான தீர்வுதான். இதனாலதான் பொருளாதார வல்லுநர்கள் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரையை கொடுக்கறாங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சு உங்களோட தனிநபர் பட்ஜெட்டை ரொம்ப கவனமா திட்டமிட வேண்டிய காலம் இது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, உலக அரசியல் குழப்பங்களால இந்திய ரூபாய் மதிப்பு 96.90 என்கிற வரலாற்று சரிவை சந்திச்சிருக்கு. இதனால வர்ற நாட்கள்ல விலைவாசி இன்னும் உயர வாய்ப்பு இருக்கு. இந்த சர்வதேச பொருளாதார நெருக்கடியை இந்தியா எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சர்வதேச பொருளாதார மாற்றங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.